ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான், அதாவது மேத்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 100 பேர் சேர்ந்து 100 வேலையை 10 நாளில் முடித்தால் ஒருவர் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 100 பேர் சேர்ந்து 100 வேலையை 10 நாளில் முடித்தால் ஒருவர் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ எடுத்தோன்னா நம்ம ஒரு நாள் தான் வரும்னு போடக்கூடாது. இந்த ஃபார்முலா படி போடுங்க. ஃபார்முலா படி போட்டால் தான் கரெக்டாக ஆன்சர் வரும். என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஆக்சுவலி என்ன ஃபார்முலா வரும்னா M1 D1 T1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு M2 D2 D2 T2 டிவைடட் பை W2. எம்ங்கிறது வந்து மேன் பவர், டிங்கிறது வந்து டே, இந்த டீங்கிறது வந்து டைமு, டபிள்யூ வந்து ஒர்க்கு. இப்போ வந்து டே கொடுத்துட்டாங்கன்னா டைம் கொடுக்க மாட்டாங்க, டைம் கொடுத்துட்டா டேட் கொடுக்க மாட்டாங்க, டே வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டின் படிங்க. 100 பேர் சேர்ந்து 100 வேலையை 10 நாள் முடித்தா, அப்போ 100 பேர், இப்போ மேன் M1ங்கிறது வந்து 100 பேர் 100, அப்போ D1ங்கிறது டே 100 வேலையை 10 நாட்கள், அப்போ டிங்கிறது வந்து 10. அப்போ டைம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ டைம் நமக்கு தேவையில்லை, அப்போ அதை அப்படியே விட்டுடலாம். பை W1 வந்து ஒர்க்குன்னு சொன்னால் அப்போ 100 வேலையும் கொடுத்துருக்காங்க, அப்போ 100. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 100 பேர் சேர்ந்து 100 வேலையை 10 நாளில் முடித்தால் ஒருவர் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள்? அப்போது மேன் ஒருவர் ஒரு வேலையை, இப்போ கீழே ஒரு வேலையை எத்தனை நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ D2 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடித்து கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ 100 100 கேன்சல் ஆகிடுச்சு, 1 கேன்சல். அப்போ D2 வந்து 10. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் 4, 8, 12, 16 இன்னும் அடுத்த 3 எண்கள் கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் சீரீஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இது 4 நாளாக கூட்டியிருக்காங்க. 4, 8, 12, 16. அப்போது இப்போ 16லேருந்து 4 கூட்டினா 20, அடுத்து ஒரு 4 கூட்டினா 24, அடுத்து ஒரு 4 கூட்டினா 28. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், ஒரு எண்ணின் இருமடங்கிலிருந்து 8ஐ கழிக்க 10 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண், அந்த தெரியாத எண்ணை என்னன்னு வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஒரு எண்ணின் இரு மடங்கிலிருந்துன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இரு மடங்குனா 2x. 2xலேருந்து 8ஐ கழிக்க என்னன்னு கேட்டிருக்காங்க, 10 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ஆன்சர் போட்டால் வந்துடும். 2x 8 அந்த சைடு போச்சுன்னா 10 + 8 மாறிடும். இப்போ 2x = 18. இப்போ x = 18 / 2. அப்போ அடிச்சு போட்டால் 9. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 9. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் பேசிக்காக தான் கேட்பாங்க. நீங்கள் கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டாலே ஆன்சர் கரெக்டாக போட்டுடலாம். இது போன்ற வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.